ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோதியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 7/9/2025 பௌர்ணமி திதிகள், அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிறை நாள் தாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. முதல்ல ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் தன்னுடைய வீட்டில் சூப்பராக இருக்கார். இது ஒன்றே போதுங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வாரம் இது. அப்படி இருந்தாலும் கேதுவின் பிடியில் இருப்பதால் அதிகப்படியான முயற்சி, உங்கள் முயற்சி அதிகமாகி அப்புறம் ஜெயிக்கக்கூடிய தருணம் தான். முயற்சி தான் அதிகமாக செய்யக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் 2 கூடிய புதன் உச்ச நிலையில் இருக்கிறார். அவர் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். சூப்பர். ஏற்கனவே 11ஆம் இடத்துல குரு வேறு இருக்கார். இதையும் தாண்டி 11ஆம் இடத்தில் குரு இருந்தால், எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பரிய பலனை கொடுக்கும்னு சொல்லுது. அதுவும் சுப கிரகமான குரு இருக்கிறார். உங்களுக்கு 5 குடையவன் பூர்வ புண்ணியாதிபதி. அப்போது அவர் நல்ல ஒரு சிறப்பான நிலை, நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்க போகிறார். பெரிய லெவலில் பார்க்க போகிறீங்க காசு பணத்தை. இதுதான் ஒன்று. இப்போது இந்த குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இளைய சகோதரர்கள் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, பரஸ்பரம் ஒற்றுமை குதூகலம் ஏற்பட போகிறது. இந்த கம்யூனிகேஷன், பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது. குறுகிய தூர பயணத்தால் கூட ஒரு சிலருக்கு நல்லது கிடைக்கப் போகிறது. இதில் பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பூர்வ புண்ணியாதிபதி பார்த்து 11ல் இருந்து பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போது போன ஜென்மத்து பலன் பூர்வ புண்ணிய பலன்படி 11ல் இருப்பதால் அதிகப்படியான நன்மைகள். நீங்கள் நினச்சது நடக்கும், நினைக்காததும் நடக்கும். 11 எண்ணிய செயல் ஈடேறுதல், பொருளாதாரத்தில் விருத்தி, அதிகப்படியான வருமானம், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாரம், சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு வாரம். 5ஆம் இடம்னாலே சந்தோஷம் தாங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. குரு பார்த்தார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 7ல் ராகு இருக்கிறார். ராகு 7ல் இருக்கிறார் என்ன, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள், அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது.
சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம். அதற்கான அமைப்பு இந்த வாரம் உங்கள் கைக்கு கிடைக்க போகிறது. வெளிநாடு போயே தருவீங்க. இந்த ராகு பகவான் உங்களை ஃப்ளைட்டு ஏற்றியே தருவார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம். ராகு ஏழில் இருந்தால் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். இப்போ பிரம்மாண்டம் அப்படின்னா இந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கூட்டு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. அதுவும் அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு பெருத்த ஆதரவை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. 8ஆம் இடத்துல சனி இருக்குது வாத்தியார், எல்லாம் நீங்கள் அள்ளி வீசுறீங்களேன்னு. சனி 8ல் தான் இருக்கார். ஆனால் வக்ரகத்தில் இருக்கிறதால முன்வீட்டு பலனை தருவார். அஷ்டமத்து சனி பலன் கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 குடையவன் 8ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பாக்கியமான ஒரு சூழல். அது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாக்கியமாக அமையும். ஏதாவது ஒரு இடம் வாங்க, பூமி வாங்க முற்படுவீர்கள். அதில் வில்லங்கங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா கூட அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு இனிஷியல் ப்ராப்ளம், இல்லை ஒரு சர்வே நம்பர் கூட மாற்றி ஒரு 468க்கு 69 போடலாம். அப்படி ஒரு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஏதாவது இருக்கும். அது அப்புறம் திருத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் சனி இணைவு இருப்பது என்பதால் வாகன ஓட்டிகள், 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், அதாவது ஆட்டோ, கால் டாக்ஸி, மெட்ரோலர் வேனு, பஸ்ஸு, லாரி, கனரக இயந்திரம், ஜேசிபி போன்ற இது, ஏன் ட்ரெயின் ஓட்டுநராக இருக்கலாம், இல்லை நீங்கள் விமான ஓட்டிகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அதையும் தாண்டி பூமிக்கு அடியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். மண் சரிவு ஏற்படலாம், இதுபோல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வரலாம். அதுவும் குறிப்பாக இந்த கம்பெனி, லேத் ஃபேக்ட்ரி, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறவங்க, நெருக்கமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள், மெஷின் ஆப்ரேட்டர்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது கையில் காலில் அடிபடுறதுக்கோ இல்லை ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10 குடையவன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க முடியாது. மேலாமணிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. இந்த வாரம் நீங்கள் ரொம்ப அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தனியார் தொழிலில் இருக்கிறவங்க சரி, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்தா வழக்கத்தை விட அதிகமாக தான் வேலை பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும். லாபம் கிடைக்க போகிறது. ஆனால் அந்த லாபத்தை மொத்தமாக தொழிலில் செலவு பண்ண போகிறீங்க. தொழிலுக்காகவே அதை ஒதுக்கி வச்சு அப்படியே நீங்கள் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள். அது நல்லது தானே. ஆனாலும் நிச்சயமாக லாபம், இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரப்போகிறது. உங்களை பொறுத்தவரை பெண்களால் செலவினங்கள் கூட இருக்கும். பெண்களால் வருமானமும் இருக்குது, பெண்களால் செலவினங்களும் ஏற்பட போகிறது. அதனால் அது சுப செலவாக கூட இருக்கலாம். அவங்க எல்லாம் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. இல்லை வெளியூர், வெளிநாடு போகலாம். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலான்னு பேரில் போகலாம். இல்லை உங்கள் பிள்ளைகளோ பெண்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கலாம், அவங்கள பார்க்கறதுக்கு கூட போகலாம். இப்படி உங்களுக்கு அவங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருந்தாலும் அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்க போகிறது. சிம்ம ராசிக்கு 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. 2 புதன் 2ல் நல்ல நிலையில் இருக்கார்.
பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், அது உயர்நிலை பதவியாக இருக்கலாம், கடைநிலை ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த வாரம் மிக மிக உன்னதமான சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமையப்போகிறது. வருமானம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழிலையே அதை வருமானத்தை போடுவீங்க. இப்போது உத்தியோகத்துக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் செலவினங்கள் இருந்தாலும் சுப செலவு தான் இருக்கும். அது எப்படின்னாக்கா வண்டி வாகனங்கள் வாங்க, இல்லை பெண்களுக்கு ஆர்னமெண்ட்ஸு, தங்க நகைகள் வாங்க, அப்படி ஏதாவது செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை. ஸோ மொத்தத்தில் தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குது, வருமானம் இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாளில் மாத்திரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துங்க. சொந்த வண்டி வாகனங்களில் போகாதீங்க. சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போயிடுங்க. மற்றபடி ஒன்றும் குறையில்லை. அற்புதமான சாதிக்கக்கூடிய, சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு வாரம்தான். டென்ஷன் இல்லை, மகிழ்ச்சியான ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.